Hi all, welcome back to The Explores. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உகாதி ஸ்பெஷல். ஸோ யாரெல்லாம் உகாதி செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஹாப்பி உகாதி. ஸோ உகாதினா எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, ஆந்திராவில், தெலுங்கானாவில் அண்ட் கர்நாடகாவில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல், அதாவது நியூ இயர். கன்னடிகா அண்ட் தெலுங்கு பீப்புள் வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதுதான் உகாதி ஃபெஸ்டிவல். ஸோ அதோட ஸ்பெஷல் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உகாதி அன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ காலையில் எந்திரிச்சாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுச்சு, எல்லாமே செஞ்சிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, உகாதி ஸ்பெஷலாக நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன சாப்பிட்ணும், சாமிக்கு படைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீம் ஃப்ளவர், வேப்பம்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதோட வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேப்பம்பூவோட பனானா வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட சுகர் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நம்ம சாப்பிடணும் அப்படின்னா, வேப்பம்பூ வந்து கசப்பு, வாழைப்பழம் அண்ட் சுகர் வந்து சர்க்கரை, ஸ்வீட் இல்லைங்களா. நம்ம எல்லாரோட லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா கசப்பும் இனிப்பும் ரெண்டுமே கலந்து தான் நம்ம வந்து சர்வைவ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணணும். ரொம்ப எக்ஸைட்மெண்ட், கசப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப எக்ஸைட் ஆகக்கூடாது. எதுவாக இருந்தாலும் முழுங்கிடணும் அப்படின்ற ஒரு பிலீஃப், சாஸ்திரம். நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு பெரியவங்க சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அது இல்லாமல் வேப்பம்பூ சாப்பிட்றதுனால நம்ம வயிற்றுல வந்து இருக்கிற வேர்ம்ஸ், அந்த புழுலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இதாகிடும், வெளியே டிஸ்போஸ் பண்ணிடும். அதே மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்பவே வந்து கிளீனஸாக டைஜஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். இந்த வேப்பம்பூ வந்து இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை உகாதி அன்னைக்கு தான் சாப்பிடணுன்றது கிடையாது. இட்ஸ் அ வெரி மச் மெடிசினல் வேல்யூ இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம எல்லாத்துலேயுமே ரசத்தில் சேர்த்துக்கலாம், பொரியலில் சேர்த்துக்கலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு வேப்பம்பூ கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது நிறைய ஹெல்த் பெனிஃபிட் அண்ட் மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு இன்கிரியன்ட்னே சொல்லலாம். இப்போ நான் சாமிக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாமிக்கு படைச்சிடுறேன். சாமிக்கு படைச்சிட்டு நம்ம சாமிக்கு விட்டுறலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சாமிக்கு படைச்சாச்சு, இப்போ நம்ம சாப்பிட்றலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட பையனுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஹாப்பி உகாதி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாமி கும்பிட்டாச்சு, அந்த வேப்பம்பூ வச்சு படைச்சு நான் சாப்பிட்டோம். இப்போ அடுத்தது என்னன்னா உகாதி ஸ்பெஷல் லஞ்ச். ஸோ லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் வந்து சோயா 65 பண்ண போகிறேன். மெயின் கோர்ஸ் வந்து பன்னீர் பட்டாணி புலாவ் வித் ரைத்தா. அது இல்லாமல் ஒயிட் ரைஸ், ரசம், தயிர், அது டிஃபால்ட்டாக எப்பவுமே எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். டெசர்ட் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி சேமியா போட்டு பால் பாயாசம். இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டர்ஸ். ஸோ சோயா 65க்கு வேணுங்கிற பொருட்களெல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம மஸ்ட்டு வந்து வேணுங்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட கரம் மசாலா, சால்ட் சேர்த்துக்கலாம். அதோட கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கடலை மாவு. இதோட சேர்த்து நம்ம லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் விட்டுருக்கோம், பக்கத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சோயா 65க்கு வந்து பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம சோயா அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சோயா வந்து பாயில் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. சோயாவோட பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரியுமானது.
ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ஹையாக இருக்கும் சோயாவில். ரொம்ப ரொம்ப நல்லது பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சோயா 65க்கு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 20 minutes விட்டுடுங்க, அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சோயா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வரும். நல்லா அப்படி பிரித்து விட்டுருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். இப்போ இதை எடுத்துடுறேன். நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ அடுத்த செட் போட்டுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சோயா 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த ஆயிலையும் வந்து கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் யம்மியான சோயா 65 ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பன்னீர் பட்டாணி புலாவ் பண்ணுறதுக்கு முதல்ல பன்னீரை வந்து லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வைக்கணும். இதோட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கமும் கோட் ஆகட்டும். ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes வச்சிருந்தீங்கன்னாவே போதும். இது நல்லா ஒரு 5-10 minutes மேரினேட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பேன்ல வந்து டாஸ் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பன்னீரில் வந்து உப்பு போட்டாச்சு. அதோட கொஞ்சமாக சில்லி பவுட்ரு, கரம் மசாலா சேர்த்து இப்போ மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு 10 minutes அது மேரினேட் ஆகட்டும். ஸோ குக்கர் வச்சுட்டேன். இப்போ ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹோல் ஸ்பைஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஜாதி பத்திரி, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். அது நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இதோட பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ்ல. அதில் அதை வந்து சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும் இல்லையா, அதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஆனியன் இப்படியே கண்ணாடி மாதிரி வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நான் இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் சேர்த்துக்க போறேன். இதோட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுறலாம். ஸோ இப்போ ஒரு தக்காளி சின்னதாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி புலாவுக்கு வந்து தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப சின்னதாக ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ அந்த மீன் டைம் நம்ம வந்து பன்னீரை டாஸ் பண்ணிடலாம். அது காஸ்ட் அயன் தவா வச்சு ஆயில் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒவ்வொரு பீஸா ட்ராப் பண்ணிடலாம். ஸோ இது மேலே கொஞ்சமாக ஆயில் ட்ராப் பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக டாஸ் பண்ணி எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகி வரணும். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அந்த சைடு நல்லா வந்து கிறிஸ்பி ஆயிடுச்சு. அந்த சைடு இப்போ இந்த பக்கமாக திருப்பி போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னா நான் எடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஆகிடும். இது போதுமானது. இப்போ நம்ம புலாவ் பார்க்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் பாருங்க நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதோட நான் 1 கப் பட்டாணி சேர்த்துக்கிறேன். நான் ஃப்ரோசன் பீஸா சேர்த்துருக்கேன். இதோட 1 கை கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதோட டாஸ் பண்ண பன்னீர் சேர்த்துக்க போறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்மதி ரைஸ் நான் 2 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 an hour வந்து ஊற வச்சிருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்குவேன். ஸோ இப்போ 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 an hour ஊற வச்சிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி உடையாம பார்த்துக்கோங்க. இந்த டைம்ல நீங்க வந்து உப்புலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா கொத்தமல்லி தழை ஒரு கை போட்டுக்கிறேன். தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் லிட் போட்டு விசில் போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேம்ல ஒரு சவுண்டு வந்தா போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், புலாவ் பார்த்துடலாம். பாருங்க, யம்மியான பன்னீர் பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, 1 லிட்டர் பால் வந்து நான் காய வச்சிருக்கேன். இப்போ இதோட 180 கிராம் வந்து வெர்மிசெலி சேமியா எடுத்துக்க போறேன். நான் பால்லையே தான் சேமியா வேக வைப்பேன், தண்ணி சேர்க்கவே மாட்டேன். அப்பதான் பாயசம் நல்லா செம்ம டேஸ்டா வரும். இப்போ சேமியா வேகட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, சேமியா நல்லா வெந்துடுச்சு. அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம சுகர் சேர்த்துக்கணும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் சுகர் சேர்த்துக்க போறேன். எனக்கு அளவுலாம் வந்து கண் அளவு தான், கரெக்டாக எனக்கு சரியா வந்துடும். ஸோ இந்த சுகர் வந்து அந்த சூட்லேயே மெல்ட் ஆகிடும். நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டியதே கிடையாது. சேமியா வெந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சுகரை ஆட் பண்ணீங்க. பாருங்க, இப்பவே பாருங்க எப்படி மெல்ட் ஆகுது பாருங்க. அந்த சூட்டோடய நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ இதோட கொஞ்சமா நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போறேன். ஸோ ஒரு 1 pinch ஆஃப் ஏலக்காய் தூள். ஸோ ஜவ்வரிசி நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த சூட்லயே பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி தனித்தனியா பிரிஞ்சு வந்துடும். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம். ஸோ முந்திரி திராட்சையும் போட்டாச்சு, நம்ம நெய்ல வறுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திராட்சை இந்த மாதிரி பல்ஜாய் வந்தா போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுல பாயசத்துல சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. யம்மியான ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. மெயின் கோர்ஸ் பன்னீர் பட்டாணி புலாவும் ரெடி ஆயிடுச்சு. டெசர்ட் வந்து ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாமிக்கு வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நான் சாமிக்கு தான் வச்சுடுவேன். எப்போவுமே நாங்கள் 2 நேரமும் காலையில் சரி மத்தியானமும் சரி சாமிக்கு வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அக்கேஷனல் டைமில் ஃபெஸ்டிவல் அப்படி தான் வைப்போன்றது கிடையாது. நம்ம டெய்லியுமே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் லஞ்ச் ஆகட்டும் சாமிக்கு வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். இது எங்கள் வீட்டு வழக்கம். ஸோ பன்னீர் பட்டாணி புலாவ் வச்சுட்டேன். சோயா சங்க்ஸ், என்னெல்லாம் நம்ம சமைக்கிறோமோ என்னெல்லாம் நாம் சாப்பிட போகிறோமோ அது எல்லாத்தையுமே சாமிக்கு வச்சுடுவேன். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், வச்சாச்சு பாயசம். வாங்க சாமிக்கு படிச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உகாதி லஞ்ச் ஸ்பெஷல் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாங்க சாப்பிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் சாப்பிட்டாச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ ஈவினிங் 5 o'clock. காஃபி குடிக்கலாமா? வாங்க. ஸோ காஃபி டைம். நான் காஃபி டீ எதுவும் குடிக்க மாட்டேன். என்னோட பசங்களுக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் தான் காஃபி. ஸோ காஃபி போட்டுடலாம். ஸோ 6 மணி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், விளக்கேற்றிடலாம். விளக்கேற்றி வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். எல்லையம்மன் கோயில். வாங்க கோயிலுக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லையம்மன் கோயில நான் நின்றுட்டு இருக்கேன். ஆலமரம் பாருங்க, அந்த காத்து பாருங்க எவ்வளோ அருமையா இருக்குன்னு பாருங்க. இந்த கோயிலுக்கு வந்தாவே எனக்கு ஒரு மைண்ட் ஃப்ரீயா ஸ்ட்ரெஸ் பஸ்டரா ரொம்ப ரிலாக்ஸபிளா இருக்கும். அதுவும் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அமைதியா இருக்குங்க. சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு இருக்கும், வீடு நடுமத்துல கோயில் இருக்குங்க. இந்த கோயிலுக்கு எப்பவுமே வீக்லி நான் வந்துடுவேன். இன்னைக்கு உகாதின்னு சொல்லி நான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு இடம். அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். நீங்களும் இதை பாருங்க, ரொம்பவே ஒரு அமைதியான இடமா இருக்கும். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க.
அப்படியே இந்த காத்தோட அவ்வளோ அழகா அவ்வளோ அமைதியா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட் டின்னர் பார்க்கலாம். கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ நைட் டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு டின்னர் தான். அதாவது புளி பணியாரம் சட்னி தான். ஸோ நம்ம பார்க்கலாம். புளி பணியாரம், கல் சூடாயிடுச்சு, மாவு ஊற்றிக்கிறேன். மதியமே ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டதுனால லைட் டின்னர் எடுத்துக்க போகிறோம் நைட்டு. ஸோ இன்னைக்கு உகாதின்றதுனால ஃபுல் வெஜிடேரியன் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், புளி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ எங்களோட உகாதி ஸ்பெஷல் டே இன்னைக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு, நீங்கள்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வெரைட்டி ஆஃப் பணியாரம் வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு போய் தி எக்ஸ்ப்ளோர்ஸை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. டுடேஸ் கோட் இஸ் ஐ லைக் கிரிட்டிசிசம், இட் மேக்ஸ் யூ ஸ்ட்ராங். தமிழ் அர்த்தம், எனக்கு விமர்சனம் பிடிக்கும், அது உன்னை வலிமையாக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ, பி பாசிட்டிவ் அண்ட் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ சூன். பாய்.